வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலத்திற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். ஐநா கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இன்றைய சூழலுக்கு ஏற்ப உலக நிறுவனங்களை மாற்றி அமைக்கவும் அழைப்பு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெண்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் டெல்லி வன்முறையில் சாலைகளில் கொல்லப்பட்டனர். தேவையெனில் தலையில் டர்பன் அணியுங்கள், குருத்வாரா செல்லுங்கள், சீக்கிய சகோதரர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஹரியானா தேர்தல் பிரச்சார ரேலியில் ராகுல் மீது அமித்ஷா கடும் தாக்கு. இந்தியா கூட்டணி உருவாக காரணமானவர் இளம் வயதில் ஏந்திய செங்கோடியை இறுதி மூச்சு வரை இறக்காத தன்னலம் கருதா பொது உடைமையை போராளி சீதாராம் யெச்சூரி. முதல்வர் ஸ்டாலின் புகழாரம். தொடர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும். அவருடைய எழுப்பு என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கற் கூட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தினோம். அதிலே ஒன்று திமுக நடத்திய தெற்கில் உதித்த சூரியன் புகழஞ்சலி கூட்டம் உண்டு. அந்த நிகழ்ச்சியிலே, அந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்ச்சியில அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் யெச்சூரி அவர்கள் பங்கேற்று கலைஞர் அவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார்கள். என் மீது கூட அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார். அவருடைய புன்சிரிப்பை நம்மால் என்றைக்கும் மறக்க முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிரித்த முகத்தோடு தான் பேசுவார். இந்தியாவோட எத்தனையோ பல பிரபலமான அரசியல் தலைவர்களை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கு. அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர்களை முக்கியமான தலைவர் தான் நம்முடைய யெச்சூரி. மதச்சார்பின்மை என்பது இந்திய கருத்தாக்கம் அல்ல, அது ஒரு ஐரோப்பிய கண்ணோட்டம். தமிழக ஆளுநர் RN ரவி பேச்சு. சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களை ஆளுநர்கள் நிறுத்தி வைப்பதால் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் உள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் பார்லிமெண்ட் கூட்டமைப்பின் இந்திய பிராந்திய கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு பேச்சு. தமிழகத்தில் தொடர்ந்து என்கவுண்டர் கொலைகள். காவல்துறை சட்டத்தை கையில் எடுப்பதை ஏற்க முடியாது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் எதிர்ப்பு. போதுமான புரிதல் இன்றி BCK இயக்கத்திற்கு புதிதாக வந்தவர் ஆதவ அர்ஜுனா. அவர் கருத்தை திருமாவளவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என ராசா நம்பிக்கை. பாஜக RSS வெறுப்பை பரப்புகிறார்கள். மறுபுறம் அன்பை விதைக்க நாங்கள் இருக்கிறோம். ராகுல் காந்தி கருத்து. கெஜ்ரிவால் அமர்ந்த இருக்கையில் அமர மாட்டேன். ராமர் வனவாசம் போன போது பரதனுக்கு ஏற்பட்ட மனவலியை உணர்கிறேன். டெல்லி முதலமைச்சர் அதிஷி கருத்துக்கு பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் கண்டனம். மழை வெள்ளத்தில் லட்சக்கணக்கான மேற்கு வங்க மக்கள் மிதக்கும் நிலைக்கு மத்திய அரசின் செயல் இன்மையே காரணம். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் விமர்சனம். மேற்கு வங்க வெள்ள பாதிப்புக்கு வீடுகளில் அரிசி இல்லை, குழந்தைகளுக்கு உணவு இல்லை, அரசு தோல்வி அடைந்துள்ளது. இதற்கு மம்தா பானர்ஜியே பொறுப்பு. மாநில பாஜக தலைவர் சுவந்த அதிகாரி பதில். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் முழு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறுவோம். பாஜக மாநில தலைவர் தேஜஸ்வி சூர்யா நம்பிக்கை.
சோனியா காந்திக்கு எதிராக சர்ச்சை விமர்சனம். நடிகை கங்கனா ரணாவத் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும். இமாச்சல பிரதேச மந்திரி விக்ரமாதித்யா சிங் எச்சரிக்கை. இந்தியாவை எங்கள் நண்பராகவும் பங்காளியாகவும் கருதுகிறோம். மற்றவர்களுடனான போட்டிக்கு பயன்படுத்தவில்லை. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் செட்டி சீனாவுக்கு பதில். திருப்பதி லட்டு விவகாரம். கோவில் விவகாரத்தில் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை. சங்கராச்சாரியார் சதானந்த சரஸ்வதி பேட்டி. திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நோட்டீஸ். திருப்பதி லட்டு பிரசாத தயாரிப்புக்கு தரமற்ற நெய் வழங்கியது தொடர்பாக விளக்கம் கேட்பு. திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட். 19ஆம் தேதி கோவிலில் தாம் வாங்கிய லட்டுவில் வீடியோவில் தகவல். பெங்களூருவில் 50 துண்டுகளாக இளம்பெண்ணை வெட்டி பிரிட்ஜில் வைத்த கொடூரம். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த குற்றவாளியை விரைவில் பிடிப்போம் என கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா உறுதி. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்தை கண்காணிக்க மாவட்ட வாரியாக IAS அதிகாரிகள் குழு நியமனம். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவுக்கும் தொடர்பில்லை. மாநகர போலீசார் விளக்கம். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு ரத்து. குழந்தைகள் ஆபாச படங்கள் பார்ப்பது, வீடியோக்கள் டவுன்லோடு செய்வது போக்சோ சட்டத்தின் கீழ் வரும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சிறார் பாலியல் சுரண்டல் மற்றும் துஷ்பிரயோகம் என குறிப்பிடும் வகையில் சட்டம். மத்திய அரசுக்கு அறிவுரை. சென்னையில் அனுமதியின்றி நோ பார்க்கிங் பலகைகள் வைக்க தனிநபர் வணிக நிறுவனங்களுக்கு தடை. மாநகர போலீசார் அறிவிப்பு. சென்னை அருகே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழக முன்பதிவு இயந்திரம் தொடங்கி வைத்தார் அமைச்சர் சிவசங்கர். ஃபோர்டு தொழிற்சாலை செயல்பட மீண்டும் அனுமதி. 2028 மார்ச் 31 வரை ஒப்புதல் நீட்டிப்பு. திருநெல்வேலியில் வாலிபர் அணிந்திருந்த பூநூலை அறுத்ததாக புகார். பாஜக கடும் எதிர்ப்பு. நெல்லை போலீசார் விளக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அருகில் சிறுமியை கடத்தி வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட்ட நபர் சரமாரியாக தாக்கி விரட்டியடித்த குரங்குகள். குற்றவாளி மீது போலீசில் புகார். தேனி அருகே நர்சிங் மாணவியை காரில் கடத்தி 4 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தேனி டவுன் மற்றும் திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தீவிர விசாரணை. கோவை நரசிபுரம் அருகே உள்ள ஆற்றில் நடந்து சென்ற காட்டு யானை. சிசிடிவி காட்சிகள் வைரல்.
இந்திய மிஸ் யூனிவர்ஸ் 2024 பட்டத்தை வென்றார் 18 வயதான ரியா சிங்கா. இந்த வெற்றிக்கு கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுத்துள்ளதாக பேட்டி. எனக்கே தெரியாமல் அந்த காட்சியை எடுத்துவிட்டனர். நான் மற்ற நடிகர்கள் போல் இல்லை. நடிகை ஸ்வாசிகா அதிர்ச்சி. இன்ஸ்டாவில் ஆர்த்தியை அன்ஃபாலோ செய்து இருவரது போட்டோக்களை நீக்கிய நடிகர் ஜெயம் ரவி. அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு திரைப்பட பிரிவுக்கு இந்தியா சார்பில் லாபதார் லேடிஸ் இந்தி திரைப்படம் பரிந்துரை. இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆகாஷ் முரளி நடிக்கும் நேசிய பாயா தமிழ் படத்தின் டீசர் இன்று வெளியீடு. கேரளாவில் நடந்த கேலோ இந்தியா சைக்கிள் போட்டியில் அசத்திய கோவை மாணவி 2 தங்கம் 2 வெள்ளி பதக்கம் வென்று அசத்தல். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மீண்டும் எழுச்சி பெற இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாள் வீரர் கம்ரான் அக்மல் அறிவுரை. கடந்த 4 வருடங்களில் ஜடேஜா பேட்டிங் செய்ய செல்லும் போது இந்திய அணி நம்பிக்கையுடன் இருப்பதை உணர்ந்துள்ளேன். களத்தில் ராக்கெட் போல செயல்படும் அவர் மீது பொறாமைப்படுகிறேன். அஸ்வின் நெகிழ்ச்சி. போப் ஆண்டவர் பிரான்சிஸ் முதுமையால் அவதி. பொதுமக்கள் சந்திப்பு திடீர் ரத்து. லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று சரமாரியாக குண்டுமழை பொழிந்தது. 300 வான் தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்பட 274 பேர் பலி. லெபனானில் இடைவிடாத குண்டுவீச்சில் ஈடுபடும் இஸ்ரேல். தளராமல் திருப்பி தாக்கும் ஹிஸ்புல்லா. முழு அளவில் போர் வெடிக்கும் அபாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.